Exercise 5.3, 12th sum. In a certain town, a viral disease caused severe health hazards upon its people, disturbing their normal life. It was found that on each day, the virus which caused the disease spread in geometric progression. The amount of infectious virus particle gets doubled each day, being 5 particles on the first day. Find the day when the infectious virus particle just grow over 1,50,000 units. அதாவது ஒரு டவுன்ல வைரஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது டபுள் ஆகுதுன்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே 5 particles ஆஃப் வைரஸ் இருக்கு, செகண்ட் டே அது டபுள் ஆகுது, அண்ட் தேர்ட் டே திரும்ப அது டபுள் ஆகுது. அப்போ இது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல 5 particlesனா A is 5, டபுள் ஆகுது அப்படின்னா காமன் ரேஷியோ ஆறுங்கிறது 2ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, now let's see the solution. Okay, so startingல how many virus particles were there? 5. ஆரம்பத்தில் 5 இருந்தது. அது ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா காமன் ரேஷியோ ஒவ்வொரு நாளும் அது டபுள் ஆகுது. காமன் ரேஷியோங்கிறது 2. ஸோ ஜிபியில் உங்களுக்கு சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் எட்ஸெட்ரா. ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்ததுன்னா ஏஆர் பவர் n-1 எட்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, அண்ட் தென் இப்போ இதே போல் எழுதணும் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் எட்ஸெட்ரா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். தட் இஸ் 5 அண்ட் தென் 5 ஏஆர்னா 5 into 2 and then 5 into 2 square etc. இது வந்து nth term அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, tn is equal to ar power n-1. ஸோ இவங்க கொஸ்டின்ல என்ன கிளியரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் டேல 1,50,000 particles அது கிராஸ் பண்ணுது. அது எந்த டே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து நம்ம nth டேர்மாவே அசியூம் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது டே 1, இது டே 2, இது டே 3. ஓகே, எட்ஸெட்ரா. ஸோ ஒரு பர்டிகுலர் டேல ஓகே நம்ம nth டேர்ம் எடுத்துக்கலாம். 5 into 2 power n-1. ஸோ இந்த பர்டிகுலர் டேல ஸோ இந்த மாதிரி 5 into 2 power n-1 which is equal to 1,50,000 கிராஸ் பண்ணுது. we know tn is equal to ar power n-1. ஸோ nth டேர்மில் 1,50,000 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது ஒரு பர்டிகுலர் டேல 1,50,000. ஏங்கிறது என்னது 5, ஆர் அப்படிங்கிறது டபுள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 power n-1. ஸோ எத்தனாவது டேல அது 1,50,000 கிராஸ் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம அப்டைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நவ் வி கேன் டிவைட் 1,50,000 and 5. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 5 3 டைம்ஸ்ன்றது போகும், 30,000ன்றது வரும். ஓகே, ஸோ வி ஹாவ் 30,000 which is equal to 2 power n. 2 power n-1 2 power n divided by 2ன்னு எழுதலாம். Okay, now multiply this 2 with 30,000. So you have 60,000 which is equal to 2 power n. இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 2ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி, இப்போ 524 இருந்தால் 2ல டிவிசிபிள் ஆகும். இப்போ 64 இருந்தால் 2 பவர்ஸ்ல எழுதலாம். பேசிஸை கம்பேர் பண்ணிட்டு since the bases are same, the powers are equal அப்படின்னு நம்ம என்னுடைய வேல்யூ எழுதலாம். பட் 60,000 ஃபுல்லாக 2 பவர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி வராது இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாகரிதம் தான் எடுக்க போறேன். டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இது வந்து log 60,000 and log 60. இந்த 60,000 கூட நம்ம எப்படி எழுதலாம்னா 6 into 10 power 4ன்னு எழுதலாம். பிகாஸ் 10 power 4னா 10,000. 6 into 10,000 is 60,000 which is equal to 2 power n. Now take log on both sides. You have log of 60 into 10 power 4 which is equal to log 2 power n. Using the power rule, property of the power rule, என்ன நம்ம லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த இடம் பாருங்க, அதே போல் log of AB ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி log A plus log Bன்னு எழுதலாம்.
log A plus log B, which is equal to log 2 power n அப்படின்னா we can write it as n log 2. And இங்க 10 power 4 னு இருக்கு. So baseலயும் இங்க 10 தான் இருக்குன்னு assume பண்ணிக்கோங்க. இங்க baseலயும் 10 தான் இருக்கு if nothing is given. இந்த 4 power rule யூஸ் பண்ணி இதையும் முன்னாடி கொண்டு வந்துடலாம். Okay. So we have log 6 plus 4 log 10 base 10 ங்கிறது 1. So 4 ones are 4 அது அப்படியே இருக்கட்டும், which is equal to n log 2. இங்க n உடைய வேல்யூ தான் நம்ம obtain பண்ணணும். Okay. So we can write this as n is equal to log 6 plus 4 divided by log 2. Okay. இப்போ log 6 value என்னன்றத பார்க்கணும், and then 4 அப்படியே இருக்கட்டும். log 2 value என்னன்றத obtain பண்ணணும். இப்போ log 6 வேல்யூவை நீங்க log டேபிள்ல போட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ log இது சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 தான் இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் இருக்கோ அதை நம்ம -1 பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்க 1 இருக்கு, ஒரு நம்பர் தான் இருக்கு, 1 டிஜிட் நம்பர். ஸோ அதை 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0ங்கிறது கிடைக்கும். இப்போ டேப்லர் காலம் பார்க்கும்போது log 6, அதாவது 60ல 0வை பாருங்க. ஸோ அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 7782 அப்படின்றது கிடைக்கும். 7782 and then plus 4 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் log 2 வேல்யூவை பார்க்கணும். பாருங்க 2ங்கிறது சிங்கிள் டிஜிட் நம்பர் 1. ஓகே. 1 minus 1னா 0. சிங்கிள் டிஜிட் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை நாம என்ன பண்ணணும், அதோட 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. அப்போ இங்க டிவைடட் பை 0. இப்போ log டேபிள்ல 2 இருக்காது, 20ல 0வை நீங்க பாருங்க. ஸோ 20ல 0வை பார்த்தீங்க அப்படின்னா you will be having 3010 which is equal to n. Now you can add these two. So இதை ஆட் பண்ணீங்கன்னா you get 4.7782 divided by 0.3010 which is equal to n. ஸோ பாருங்க இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல்ஸ் 4 டெசிமல்ஸ் இருக்கு, இங்கே 4 டெசிமல்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டெசிமல்ஸ் கரெக்டாக இருந்தால் அந்த பாயிண்ட் எடுத்துடலாம். we can write 47782 divided by 3010. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணோம் அப்படின்னா you will get 15.87. ஓகே. ஸோ n அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டே அப்போ 1,50,000 அது கிராஸ் பண்ணுது. ஓகே. இங்க வந்து 15 தான் எடுத்துக்கணும். ஓகே. 15.87 இங்க 85 விட தாண்டி போகுது, அதனால 16 எடுத்துக்கலாம்னு எடுத்துக்காதீங்க. ஓகே. இது வந்து 15th டே தான், 16th டே இன்னும் வரல. ஓகே. therefore the answer is, therefore we have n is equal to 15. That is at the 15th day, at the 15th day, at the 15th day, the virus particles grows over 1,50,000. Okay, thank you children.